அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 13 ஏக்கர் தென்னந்தோப்பு. அதுவும் நல்ல தண்ணீர் சோர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோட்டம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா, மெயின் வாய்க்கால் இது. இதுல வந்து உங்களுக்கு இந்த வாய்க்கால்ல இருந்து தான் நெறைய கிளை வாய்க்கால் பிரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாக்கு தண்ணி போகும். இந்த மெயின் வாய்க்கால் இருக்கிறதுனால நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப இந்த ரோடு ஸ்ட்ரெய்ட்டா காட்டுற ரோடு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ரோடு, கவர்மெண்ட் ரோடு இது. இப்ப நான் நிக்கிற இடம் வரைக்குமே உங்களுக்கு மெட்டல் கொட்டி அமுத்திட்டாங்க. அதுவும் இந்த ஸ்ட்ரெய்ட்டா இருக்க மண் ரோடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு ரோடு போட்டுருவாங்க. இப்ப அந்த ரோடு இப்ப நம்ம ஸ்ட்ரெய்ட்டா அந்த வீட்ட தாண்டி போனீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போனதுமே ரைட் சைடு வந்து நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 13 ஏக்கர் இருக்கு. இப்ப ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டுன அந்த பஞ்சாயத்து ரோட்ல இருந்து உள்ள ஒரு 30 அடி உள்ள வரணும். அது வந்து 25 அடி தடம் உங்களுக்கு வந்து தனி தடமா உங்களுக்கு குடுத்துடுறாங்க. மெயினா இந்த தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பல்லடத்துல இருந்து நீங்க பொள்ளாச்சி வர அந்த மெயின் ரோட்ல, நெகம் வழியா வர ரோட்ல நீங்க கரெக்ட்டா காட்டம்பட்டி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிறுக்கிழந்தை. சிறுக்கிழந்தைக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல தொட்ட மாரியே ஒரு தார் ரோடு கிழக்கு சைடு வந்தீங்கன்னா, ஜக்கார்பாளையம் அப்படின்னு ஊர் வரும். ஊருக்கு கிழக்கு சைடுல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டத்துல இருக்கிற மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னாலும், எல்லாமே ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய மரங்கள். எல்லாமே ஒரே மாரியான மரங்கள் தான் வச்சிருக்காங்க. நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா தோட்டம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தோட்டத்தோட ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே கிளியரா சமமா அமைஞ்சிருக்கு. மண்ணு பார்த்தீங்கன்னா, பியூர் வந்து கரிசல் மண் இது. அதனால வந்து தென்னை மரங்கள் வந்து காப்பு நல்லாவே கிடைக்கும். இந்த தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. ஒரு ஓட்டு வீடு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஓன் யூஸ் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். இல்ல 13 ஏக்கர் அப்படிங்கிறனால கண்டிப்பா ஆட்கள் மெயின்டெயின் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். அவங்க இங்கேயே தங்கியிருந்தா தான் கொஞ்சம் மெயின்டெயின் பண்றது ஈஸியா இருக்கும். லேபர்ஸுங்களோட தங்க வச்சுட்டு, நமக்கு தேவைப்பட்டா ஒரு கன்னிமூலையோட ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஏரியாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நீட்டான ஏரியா. 2வது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, பக்கா கிளியரா வச்சிருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி கிணறு வந்துருது. அது இல்லாம 3 போர்வெல் இருக்கு. இப்ப வந்து 1 போர்வெல் தான் தண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. கிணத்து தண்ணியே உங்களுக்கு போதுமானதா இருக்கு. இருந்தாலும் போர் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. இவங்க ஆல்ரெடி வந்து 20 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 3 ஏக்கர் பக்கத்திலேயே இருக்கிறனால, அவங்க அந்த 20 ஹெச்பி அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து 10 ஹெச்பி சர்வீஸ் நம்மளுக்கு குடுத்துருவாங்க. இந்த கிணறு நம்மளுக்கு தனி கிணறா வந்துருது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்புல ஓடுற தண்ணியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப அதுவும் வீடியோல காட்டுறேன் பாருங்க. தண்ணி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல தண்ணீர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 350, 400 அடியிலேயே நல்ல தண்ணீர் இருக்கு. கிணறும் பார்த்தீங்கன்னா, ஆழம் பார்த்தீங்கன்னா 60 அடி ஆழம் இருக்கு உங்களுக்கு. சப்புல பாருங்க தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரே மாரியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவரா தண்ணி நல்லாவே வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. மேக்ஸிமம் தண்ணீர் சோர்ஸும் நல்லா இருக்கக்கூடிய ஏரியா. உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாவும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. தனி தடமா வந்துருது. அதுவும் கொஞ்சம் 30 அடி தான் உள்ள வர வேண்டியது இருக்கும். பஞ்சாயத்து ரோட்ல இருந்து. வீடும் இருக்கு. தனி கிணறு இருக்கு. வருமானத்துக்கும் பிரச்சனை இல்ல. நல்ல ஒரு அருமையான ஏரியா. டாக்குமெண்ட்டும் பக்கா கிளியரா இருக்கு. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 75,00,000 ஃபைனல் கேட்குறாங்க. மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன்ல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.